ஒரு அறையில் 3 நண்பர்கள் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். திடீர் என்று ஒரு மாயாஜால உலகத்துக்குள் சென்றுவிட்டார்கள். அடடா! யார் என் கையில அடிச்சா? நீ ஏன் விழுந்துகிட்டு ஏன் மேல கையில் அடிச்சிருக்க? நம்ம எல்லாரும் ஒரு புது இடத்துல இருக்கோமா? மாயா உலகமா இது? வணக்கம் நண்பர்களே, இது புத்திசாலி விளையாட்டு அறை. கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளியே போக முடியாது. ஆஹா! இன்னும் கேள்வி பேப்பரா? நம்ம பள்ளியில் கூட விடாமல் கேள்வி கேட்டாங்க. போங்கப்பா, கேள்வி கேட்டுட்டே இருந்தாலும் விடுமுறை இருந்தது இல்லையா? இங்க பார்த்தா வெளியே போகணும்னா கேள்விக்கு பதில் சொல்லணும். அடப்பா! சரி, கேள்வி என்ன? குருவி எத்தனை கால்களோட நடக்கும்? அப்பப்பா! இது என்ன கேள்வி? கண்டிப்பா 4 கால்கள். ஆ, அப்பப்போ குருவிய கொஞ்சம் கூட கவனிக்கலையா? அது 2 கால்ல தான் நடக்கும். ஆமா ரகு, நீ எப்பதான் பள்ளி செல்ல போறே? அடடா! நான் சொல்லி இருக்கலாமே. ஒரு யானையின் எடை என்ன? 100 கிலோ. 100 கிலோவா? அது சும்மா அழகா இருக்கிற குழந்தை யானையோ? பெரிய யானைக்கு டன் கிலோட இருக்கும். ஆமாம், யானையை கேட்டு 100 கிலோன்னா யானை நமக்கு கொடுத்து ஒரு அரை ஓடி கிடக்கும். உன் தவறான பதில். அம்மா! சரி சரி. யானை பல டன் எடையா இருக்கும். சரியான பதில். அடுத்த கதவு திறக்கிறது. பசுமை நிலத்தை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அடடா! இதுக்கு என்ன பெரிய பதில்? கொஞ்சம் போட்டு விடலாம், கொஞ்சம் எரிக்கலாம். ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அடப்பாவி, அது என்ன பதில்? மரங்களை வளர்க்கணும், பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல் இருக்கணும். ஆமாம், சுத்தமான சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சரியான பதில். அடடா! அப்படியே பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு தேர்வு எழுதினதுக்கு சமம். இது மாதிரி சிரிச்சு கற்கும் விளையாட்டா இருந்தா நம்ம எல்லாம் புத்திசாலிகளா ஆயிடுவோம். ஆமா, ஆனா இங்க நல்லா சிரிக்கவும் முடிஞ்சது.